கைப்பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கும். ஆதரவற்ற கைப்பெண்களையே இங்கு குறிப்பிடுகிறேன். பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ உடைய கைப்பெண்கள் தாங்கள் கொண்டுள்ள இறை பற்றிற்கு ஏற்ப முதலில் தங்கள் சொந்த குடும்பத்தினரை பேணவும் பெற்றோருக்கு நன்றி கடன் ஆற்றவும் கற்றுக்கொள்ளட்டும். இதுவே கடவுளின் முன்னிலையில் ஏற்புடையது. ஆதரவின்றி தனியாய் விடப்பட்ட கைப்பெண், ஆதரவின்றி தனியாய் விடப்பட்ட கைப்பெண் கடவுள் மேற்கொண்ட எதிர்நோக்குகள் அல்லும் பகலும் மன்றாட்டிலும் இறைமைகளிலும் நிலைத்திருப்பாராக. அப்படி என்ன செய்யணுமா? தைரியங்களாகிய நீங்கள், வீர மங்கைகளாகிய நீங்கள், வீர பெண்களாகிய நீங்கள், தைரியசாலிகளாகிய நீங்கள் எப்பொழுதுமே அல்லும் பகலும் யாரிடம் மன்றாட வேண்டும்? ஆண்களிடம் மன்றாடக்கூடியவர்களாகிறீர்கள். சிற்றின்பத்தில் உழல்பவர்கள் நடை பிணங்களே. கணவனை இழந்துவிட்டால் ஆகவே சிற்றின்பத்திற்கு இடம் கொடுப்போம் என்று சொல்லுபவர்கள் எச்சரிக்கிறார். அவர்கள் நடை பிணங்களே. கைப்பெண்களுக்கு யாதொரு குறை சொல்லவும் ஆகாதவாறு வாழ இவற்றை அவர்களுக்கு கட்டளையிட்டு தம் உறவினரை சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரியாலோ நம்பிக்கையை
பரிந்தளிப்போராக. மதுரைக்கார் அவர்கள் நம்பிக்கையற்றவரை விட தாழ்ந்தோராமார்கள். 60 வயதுக்கு குறையாத ஒருவரே கைப்பெண்ணாக பதிவு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். அப்படின்னா சின்ன வயசுல இருந்தாலும் அவங்க கைப்பெண்கள், வீரமங்கைகள், வீரப்பெண்கள், கைப்பெண்கள் இதற்கு என்று சொல்ல வேண்டாம். அவர் ஒரு கலவரையை கொண்ட மனைவியால் இருந்திருக்க வேண்டும். அவர் பிள்ளைகளை வளர்த்தல், விருந்தோம்பல் செய்தல், இறைமக்களின் காலடிகளை கழுவுதல், இன்னொருவருக்கு உதவி செய்தல் என அனைத்து நற்செயல்களிலும் ஈடுபட்டு அவற்றால் நற்சார்பு பெற்றவராக இருக்க வேண்டும். இளம் கைப்பெண்களை பதிவு செய்யாதே, இளம் கைப்பெண்களை பதிவு செய்யாதே. ஏனெனில் கிறிஸ்துவிடமிருந்து தங்களை பிடிக்கக்கூடிய தீய நாட்டம் எழும்போது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள். தாங்கள் முதலில் கொடுத்த வாக்கை மீறினால் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள். அதோடு வீடு வீடாய் சுற்றி திருந்து சோம்பேறிகளாக இருக்க கற்றுக்கொள்வார்கள். சோம்பேறிகளாக இருப்பது மட்டுமின்றி தகாதவற்றை பேசி வம்பளிக்கிறவர்களாகவும் பிறர் அலுவல்களில் தலையிடுகிறவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் நடந்திருக்கிறார்கள், அப்படி செய்யக்கூடாது. எனவே இளம் கைப்பெண்கள் மீண்டும் திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று வீட்டு தலைமைகளாய் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். அப்போது எதிரி பழிதூற்ற எந்த வாய்ப்பும் இயலாது. ஏனெனில் இவர்கள் சிலர் ஏற்கனவே நெறிதவறி சாத்தானுக்கு பின் சென்று விட்டார்கள். கடைசியாக நம்பிக்கை கொண்ட பெண் ஒருவரிடம் கைப்பெண்கள் இருந்தால் அவரே அவர்களுக்கு உதவி செய்யட்டும். திருச்சபை மீது அச்சுமையை சுமத்தக்கூடாது. ஏனெனில் அப்போதுதான் உண்மையிலேயே ஆதரவற்ற கைப்பெண்களுக்கு திருச்சபை உதவி செய்ய முடியும். எவ்வளவு அறிவுரைகள் கொடுக்கப்படுகிறது. ஆக கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு பயணிக்கிறார், உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆக கடவுள் இருக்கு. நான் ஏன் அஞ்ச வேண்டும்? நான் ஏன் கலங்க வேண்டும்? நான் ஏன் எனது கணக்கு இல்லையே போய்விட்டாரே என்று நான் வருத்தப்பட வேண்டும்? அவர் போனாலும் என்னை படைத்த இறைவன் இருக்கிறார். அவருடைய துணை கொண்டு நான் எதையும் சாதிக்க முடியும் என்று எண்ணத்தோடு வாழ்கின்றது. இறைவனுடைய ஆற்றலையும் வல்லமையும் பெற முடியும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து மன்றாடுவோம். வந்த இறைவன் நல்லது புரிவாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரானதே என்று வாழும் இல்லாத இறைவா, என் நாளும் இவ்விடத்தில் நாம் பெறும் வந்தனன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என் மறைநிகழ்வின் வாயிலாக உமது ஆட்சியின் வழி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை நீருள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வாழுதல் முதன்மை வாழுதலோடும் அறிவையில் அமர்வோர் தலைமை காக்குவாரோடும் வாழும் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது ஆட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆண்மையை பொழுதி காரிகைகளை தூய்மைப்படுத்த முயல்கிறோம். இவ்வாறு நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவைகளுக்கு மாறுபடுவாங்க. அவர் பாடுபட உகப்பென்று தம்மை கையளித்த போது அப்பத்தை கிறிஸ்துவே அதை விட்டு தம் சீடர்களுக்கு அனைத்தவர் கூறியதாவது: அனைவரும் பெற்று உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உணவு. கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் பெற்று பருவங்கள் உடன்படிக்கை கூறி என்ற தத்தின் கிண்ணம் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். Yeah.
இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீன்படைக்கும் சின்னத்தையும் நமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிலும் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருத்தந்தையர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் இறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்களுடைய எதிர்பார்ப்புடன் உயிரிழும் எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் மக்களும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். எவர் வழியாக எவரோடு எவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரையும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம் வீர பங்கைகள் தைரியசாலிகள் இவர்களுக்காக மன்றாடுவோம். தொடர்ந்து இவர்களுக்கு நிறைந்த அருளையும் ஆற்றலையும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் இறைவன் வழங்கியபடியாகவும் உடலுள்ள ஆரோக்கியத்தை இவர்களுக்கு அருளியபடியாகவும் முதிர்ந்த பருவத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நிறைந்த ஆசையையும் வல்லமையும் வலிமையும் தந்தருள வேண்டும் என மன்றாடுவோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீர்.
இதோ இறைவனின் செம்மறே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறையின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். தலைவாணி உன்னை
கடவுள் வைத்திருக்கிறார். ஆகவே ஏதோ கடவுளுடைய திருமணம் கடனை இழந்திருந்தாலும் கடவுள் அவர்களோடு இருக்கிறார் இதனுடைய இருப்பார் என்ற நம்பிக்கையோடும் எல்லோரும் இவர்களுக்காக நினைப்போம். பிரித்து பார்ப்பது அல்ல, அவர்களை பிரித்து பார்க்கவில்லை. அவர்களுக்கு நாம் துணையாக இருக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், நாம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களோடவே இருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து இவர்களுக்காக